பிரதி ஹம்பாந்தோட்டை கலாபூஷணம் நியாஸ் மூசி. மரியாம், மரியாம், நீங்க எங்க போ? எவ்வளவு நேரமா கத்துறேன். இந்த மரியம் எங்க போய்க்கவா தெரியா? ஏய் மரியாம், வாங்க போ, வாங்க போ. என்னப்பா இது? வெட்ட வெள்ளனையோட பூ பூ பூன்னு சொல்லி பூ பிக்கிறீங்க. கிண்டரா? எங்க வா மரியத்தை காணல? என்னமோ இந்த வைரஸ் சாமாண்டி சொல்லி கிடுகிடுன்னு சொல்லி வெளியே போய்த்துட்டா. என்னவா சொல்றீங்க? வைரஸா? என்கிட்ட கொஞ்சம் கூட நீங்க செல்லல. நீ நான் சொல்றதுக்கு உங்களையே தேடினே தான். நீங்க கொள்ளையில வேலையாயிருந்தீங்க. அதுக்காக லேசா விடுறதா? ரேடியோ டிவியில அடிக்கடி போகுது. பொல்லாத வைரஸ் நாடெல்லாம் பரவி இருக்கு. சின்ன வயசு ஆக்களும் கவனம்னு சொல்லி நியூஸ்ல சொல்றாங்களே. இதுகளை நீங்க கேட்கறே இல்லையா? தேவையானதை பார்க்க மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. நான் சொல்ல வந்த வைரஸ் என்னடான்னு சொன்னா அது இல்லப்பா. என்னடான்னு சொன்னா நான் சொல்ல வந்தது ஒரு டண்டாவும் தேவையில்லை. நான் சொல்றதை கேளுங்க. இது பொல்லாத வைரஸ். ஆள் அப்படியே முடக்கி போட்டுரும். வயிற்றோட்டம், வாந்தி வேற, உடம்பெல்லாம் மூட்டு மூட்டா வலிக்கும். இது உங்களோட பேச்சு மதியத்துக்கு விலகினா தானே தெரியும்டா. வெளியில இறங்கி இருப்பாவா? அது வந்து நான் சொல்றத வந்தும் கொண்டும் வைரஸ் வந்திருக்கிற புள்ளைய இப்படி வெளியே அனுப்பிக்கீங்களே. உங்களுக்கு மூலகிரி அமையும். நல்லா இல்ல. இது வேற வைரஸ் அப்பா. இது அந்த வைரஸ் இல்ல, இது வேற வைரஸ். அந்த வைரஸா? இந்த வைரஸ்ல இருந்து முடி செய்ய நீங்க என்ன டாக்டரா வாய்மூன்? சில வேலை இது டெங்கு வைரஸா இருக்க மேலும். ஏனென்றா டெங்கு வேற தண்டனக்கான்னு சொல்லி பெராடிச்சு கொண்டு தெரியுது. நான் சொல்றத கேளுங்க. நீங்க நினைக்கிற போல இது மனுஷர்களுக்கு தொத்துற வைரஸ் இல்லப்பா. நான் என்ன ஒண்ணும் தெரியாது தொத்த பபான்னு நினைச்சிருக்கீங்களா? இந்த வைரஸ் முருக ஜாதிகளுக்கும் பறவ ஜாதிகளுக்கும் வார செய்தி எனக்கு நல்லா தெரியும். டிவியில பார்த்தேன் நான். ஏண்டோ மாண்டே, இதை இந்த மனுஷனுக்கு எப்படித்தான் விளங்கப்படுத்துறையோ எனக்கு தெரியாட்டி வெளியில கொஞ்சம் வெட்டி பாருங்களேன். ஹாஸ்பிட்டல், கிளினிக், டிஸ்பென்சரி எல்லா இடத்துலயும் வைரஸ் நோயாளிகள். இந்த லட்சணத்துல இந்த மூலகட்ட பொம்பளை மரியத்தை தனியா வேற அனுப்பிச்சா. டெங்கு மட்டுமா இன்றைக்கு எக்கச்சக்கமான வைரஸ் பரவி கொண்டு போகுது. என்ன யூஸ் பண்ணா? வைரஸ் வைரஸ் எல்லாம் பேச்சு அடிபடுது. உங்களுக்கு வைரஸ் காய்ச்சலா? தொண்டை கரகரண்டிக்குமே, நாக்கு கசக்குதா? மிச்சம் கவனம் யூஸ் பண்ணா? மிச்சம் கவனமா? மிச்சம் கவனம். எனக்கு வைரஸும் இல்ல, ஒயிட் ரைஸும் இல்ல. மைமூன் தான் வைரஸ் வந்த புள்ளே வெளியில அனுப்பிக்கியா. வைரஸ் தொத்திரிக்கா? என்ன வைரஸ்? என்ன வைரஸ்? மைமூனுக்கு தான் தெரியும் மாஸ்டர். இவருக்கு தான் எப்பவும் அவசர புத்தி. உங்களுக்கு நீ தெரியும் தானே. வைரஸ் வந்து பேத்தி மரியத்துக்கு இல்ல, அப்ப அவட லேப்டாப்புக்கு தான் வைரஸ் வந்து அத சரிப்படுத்தத்தான் வெளியில போய்த்தீக்கா. ஒரு பலாயம் விளங்குற இல்ல, விளங்கப்படுத்த விட்டா தானே இந்த வன்சட். புலிக்கு முந்தி பூனை பாயிரை போல இவட பேச்சு நேரம் எல்லாம் வீணா போயிடுச்சு. என்று சுப்பரானா அவசரப்பட்டீங்க. அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பாங்க. இல்ல இந்த வைரஸ் எல்லா இடத்துலயும் பரவிக்கேன்னு சரி சின்னதால கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டன் மாஸ்டர். யூசுப் நானா? மாஸ்டர் நீங்க இருக்கீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம், வலைக்கும் சலாம். சாஹிபு நானா, காரணம் இல்லாம தோரணம் கட்ட வர மாட்டீங்களே. ஏன்னா இந்த பக்கத்துல காத்தடிச்சிக்குது இன்றைக்கு. போங்க யூசுப் நானா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் தானே. மைமுன்னா சொந்த சாட்சனா? தெரியும் தெரியும் தெரியும். ஆனா நீங்க சாட்டா என்ற பேர்ல பாச்சா காட்டுறது அவ்வளவு சரியில்லை. என்ன யூசுப் நானா சொல்றீங்க? நான் ஒன்றுமே சொல்லல. நீங்க உங்களோட ஆசபாலோட பாசம் தீர பேசுங்க. நாங்க வாசலுக்கு போறோம். வாங்க மாஸ்டர், வாங்க மாஸ்டர், வாசலுக்கு போனாங்க. அங்க போய் பேசுவோம். மாஸ்டர் இப்ப போனாரே எங்கட சாஹிப் நானா, எங்கட சொந்தம் தான். ஆனா நம்பர் 1 விசபீஜ். அதாகப்பட்டது நச்சு கிருமி. என்ன யூசுப் சொல்றீங்க? விசபீஜா? என்ன கண்ட ஒரு என்னவே விளங்குது இல்ல. உங்களுக்கு எந்த விஷயம் டேஸ்ல பட்டா தானே. நாங்க வைரஸ பத்தி பேசிக்கொண்டிருந்தோம். அதுகளால கொஞ்ச நாளைக்கு தான் தொல்ல. மருந்தெடுத்தா அது சரிப்பட்டு போய்த்திரும். எங்களை சாய்பு நானா பரப்புற இந்த வைரஸ் இருக்குதே, எந்த மாத்திரையாலையும் மாத்திடாது. அது ஊடுருவி 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 குடும்பத்தையே உசுப்பி போட்டுரும். அப்படிப்பட்ட பொல்லாத வைரஸ் இந்த சாய்பு நானா. அப்படியா? காதை கொஞ்சம் நல்லா கூர்மையாக்கி அவரு பேசுறத கேளுங்க மாஸ்டர். நான் சொல்ல பொய்யாண்டு உங்களுக்கே விளங்கும். சரி. என்ன மைமூன் உங்களோட கோலம்?
கழுத்துல காதுல கையில ஒரு திருகமணி இல்ல. வெறும் செம்பு காப்பையும் மோதிரத்தையும் போட்டுட்டு இருக்கீங்க. குடும்பத்துல நீங்க மட்டும்தான் இப்படி பிச்சைக்காரியா நிக்கிறீங்க. என்ன சாச்சா நீங்க சொல்றீங்க? உங்களோட வருட ஒன்றுக்கு உதவாத நடத்தையத்தான் சொல்றேன். பெண் ஜாதிண்டா மனுஷ ஜாதின்னு கொஞ்சம் நினைப்பு இருக்கணும் இல்லையா? ஓடி ஓடி சம்பாதிக்கிறாரு, கண்ட பிரயோசனம் ஒன்றும் இல்லை. பெருசா இல்லாட்டிலும் கழுத்துக்கு ஒரு சின்ன செயின், காதுக்கு ஒரு தொங்கோட்டம், கைக்கு அட்லீஸ்ட் ஒரு காப்பு தங்கத்தா போட்டா குறைஞ்சா போயிடும். எந்த நிலைமை சாச்சா உங்களுக்கு மட்டும்தான் விளப்பம். அந்த மனுஷனுக்கு விளங்கினாத்தானே. தங்கத்தை பத்தி நான் பேசி எடுத்தாலே போதும், சல்புன்னு சொல்லி மோதுக்கு பாயிறாரு. நான் என்ன சாச்சா செய்ய? அந்த மனுஷன் கையில எப்ப பார்த்தாலும் பசை இல்லை, பச்சையா காஞ்சி தான் ஈக்கி. நான் இஷ்டப்பட்டதெல்லாம் வாங்கியா தர போறேன். நல்லா கேட்டுக்குங்கோ, இப்ப டாலரோட விலை நல்லா குறைஞ்சிக்குது. அதனால தங்கத்தோட விலையும் தடன்னு குறைஞ்சிட்டு வருது. இதுதான் சரியான சந்தர்ப்பம். கையை விட்டா அவ்வளவுதான். ஒரு 4-5 பவுன் வாங்கி வச்சுக்குங்க. எங்கட மனுஷனுக்கு எப்பவுமே காஞ்சி. 4-5 பவுன் எப்படி போனாலும் 4-5 களஞ்சியும் வாங்கி தர மாட்டார் இல்லையா? கை காஞ்ச வர 4-5 நாளைக்கு வைத்த காய வைங்க, வழிக்கு வந்துடுவாரு ஆசாமி. நீங்க என்ன சாச்சா நீங்க சொல்றீங்க? நல்லா கேட்டுக்குங்க மைமோ, அதுக்கெல்லாம் மருந்து இந்த சாய்பனான கிட்ட இருக்கு. கொஞ்ச நாளைக்கு குசினில ஸ்ட்ரை பண்ணுவோம். ஹோட்டல் சாப்பாடு திண்டு நாக்கு செத்து போன பிறகு இல்லாத சல்லியம் வெளியில் வரும். உங்களோட கழுத்து கைக்கெல்லாம் தங்க ஏறும். அப்படியா? கேட்டீங்களா மாஸ்டர்? கேட்டீங்களா? என்ன பசியில போட்டா தான் மனுஷிக்கு தங்கம் கிடைக்கும். எங்கட வீட்டுக்கு வந்து எனக்கே வத்தி வைக்கிற பசந்த பாத்தீங்களா மாஸ்டர்? இப்ப நான் சொல்ற விலங்குதா? இந்த மாதிரி ஆக்கத்தான் பொல்லாத வைரஸ். இன்றைக்கு நான் இந்த சாய்பனால சும்மா விட போறேன். உங்களுக்கு எல்லாம் பைத்தியமா பிடிச்சி கிருத்தியம் முடிச்சிடுதா? சாய்பரான யாரு? உங்களோட மைமுண்ட சொந்த சாச்சா. இப்ப நீங்க வைத்து குழப்பினா எல்லாம் கபலா வைத்திடும். விஷயம் கபலம் ஆயிடும். பேசுவார், பேசினாலும் கேட்பவங்களுக்கு மதிக்கணும் என்பாங்க. அவர்கிட்ட போக்க மாத்தேலாது. தம்பிக்கு புத்தி தானா வரணும். மாஸ்டர் இப்ப வேற என்னவோ வைரஸ் கிளப்பிட்டாரு. பேசுறது கேளுங்க. நல்லா கேட்டுங்க மைமோ, கொஞ்சம் ஏமாந்தா போதும் தலைக்கு மேல ஏறிடுவாங்க. ஏண்ட பொஞ்சாதிய பாருங்க, கிழிச்ச கோட்டுக்கு அங்கால போக மாட்டேன். காரணம் என்ன? அவட தேவைகளை பார்த்து கேட்டு நான் செய்யறேன். ஆனா அவங்களோட ஒரு பிச்சை கத்திரிக்காய் ஒன்றும் இல்லை. கத்திரி மாதிரி வெட்டி வெட்டி பேசத்தான் தெரியும். அப்படிப்பட்ட பச்சை கத்திரிக்காய். நான் என்ன சாச்சா செய்ய? நான் என்ன செய்ய? சும்மாவே ஷூட்டு கப்பல் அவரு. நான் வந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். போன புதன்கிழமை பழைய தெரு மார்க்கெட்டுக்கு போனேன். உங்களோட யூசுமனோட கையில 3 ஷாப்பிங் பேக், நிறைய சாமான். எதுக்கு 3 ஷாப்பிங் பேக்? அவசரப்படாம இருங்கோ. இந்த அவசர புத்தியால தான் நீங்க வெறுமனே மொட்டை கத்திக்காய்க்கீங்க. சரி சாச்சா, நீங்க செல்லுங்களே. நான் மெதுவா அவர்கிட்ட பேத்து, யோசப்னானா எதுக்கு 3 பேக்ல மரக்கறி மீன் எல்லாம் வேற வேற வாங்கிக்கீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னி? சொல்றேன் கேட்டுக்குங்க. ஒரு பார்சல் பேக் வீட்டுக்கு, ஒன்று உம்மாக்கு, மத்தது தங்கச்சிக்கு. பாவம் தங்கச்சி, மாப்பிள்ளை இல்லாத பொம்புல நான் தான் கடைசி வரையில பார்க்கணும். மைமூனுக்கு இது ஒன்றும் தெரியா? பொம்பளை இவளுக்கு செல்லி செய்ய வயலும் சென்னாலும் செய்ய உடுவாவா? கதை அப்படியெல்லாம் போகுதா? அம்மாண்டி, அதுதான் எப்ப பார்த்தாலும் பஞ்சம். தண்ட குடும்பத்துக்கு இப்படி எனக்கு செலவழிக்க போனா ஏண்ட கட்டளையும் காதலையும் நகை நட்டு எண்ணெய் போலதான். வரட்டும் இதுக்கே அத்தானே நான் பார்த்து கொடணும் ஒரு கை. பாத்தீங்களா மாஸ்டர்? பாத்தீங்களா? எங்களோட ஒத்துமையான குடும்பத்துக்குள்ளேயும் வைரஸ பரப்பிட்டாரு. இப்ப எப்படி இந்த பொம்பளையை நான் சமாளிக்கிறது? வாழ்க்கைண்டா இதெல்லாம் சகஜம் யூசுப்னா. அதுக்காக நீங்க 2 பேரும் சண்டே தொடங்குவானும். சாய்பு நானா தனியாக போட்டா நான் புத்தி சொல்றேன். புத்தி மதியால சுத்தி வளை கேளாத முத்தி போன வைரஸ் தான் அந்த சாய்பு நானா. இப்ப பேச்சு சத்தமா ஒரு போடத்தான் போறோம் பாருங்களேன். அவசரப்படவானும் சபூர். சரி, உங்களுக்காக பொறுத்து போறேன். நல்லா கேளுங்க. அடுத்த வைரஸையும் பரப்பி கொண்டு தான் ஈக்கியாரு. கேளுங்க. மகள், நான் சொல்ற பாட்டு கேட்டா தான் உங்களோட முரட்டு மனுஷன் அடக்கில். எனக்கு தெரிஞ்ச ஒரு தக்கடி இருக்கான். மந்திரிச்சு ஒரு நூல் கட்டினா போதும்,
உங்களோட புருஷன் நீங்க சொல்ற பேச்சுக்கு அங்கால போக மாட்டார். மிச்சம் இல்ல, ஒரு 30,000 மட்டும் செலவாகும். இங்க பாருங்க சாச்சா, அதுக்கெல்லாம் ஒளிஞ்ச சளி என்கிட்ட இல்ல. அதோட இந்த நூல் கட்டுரை மந்திக்கிறது இதெல்லாம் இஸ்லாத்துல இல்லாதது வரலன்னு சொல்லி எங்கிட்ட வர செல்வாரப்பா. நான் எப்படி சரி அவரை வளைச்சு கொள்றேன். சரியா, நான் நல்லதை செஞ்சு அவரை ஏற்றுக்கொள்வாரு. அப்படியா? காலம் முழுக்க கண்ணியோட இருங்க, நான் வரேன். என்ன சாஹிபுனா, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? எங்கட மைமூண்ட சுக்கு கோபி ஒன்றை குடிச்சிட்டு போங்களே. நான் 2 பேரும் பெரிய அது ஒன்றும் இல்லை, இந்த வைரஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். நாங்களும் வைரஸை பத்தி தான் பேசிக்கொண்டிருந்தோம். எங்களுக்குள்ளேயே இருந்து கொண்டு குடும்பத்தை கெடுக்கிற பொல்லாத வைரஸை பத்தி பேசிக்கொண்டிருந்தோம். அது சரி, நீங்க நார்மல் தடபுடுவார் மாதிரி தடுவாங்க சாஹிபுனா. எனக்கு கொஞ்சம் வேலைக்கு நான் அவசரம், போ, நான் வரேன். அப்போ யூசுப்னா நானும் போயிட்டு வாரேன். போயிட்டு வாங்க மாஸ்டர். ஆனா அந்த பொல்லாத வைரஸை சுத்துது, கவனம். சஞ்சாரம் பிரதி ஹம்பாந்தோட்டை கலாபூஷணம் நியாஸ் முஹ்சின். சமூக சித்திரத்தில் இன்று பங்கு கொண்டவர்கள்: கலாபூஷணம் மஹதியசன் இப்ராஹிம், கலாபூஷணம் நெய்ரஹீம் ஷஹீத், கலாபூஷணம் திக்வலை சஃப்வான் மற்றும் அகுரணை சஹாப்தீன் ஆகியோர். நிகழ்ச்சி தயாரிப்பு ஃபாத்திமா ரீசா ஹுசைன். சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள். வழங்கியவர் திக்வல்லை சஃப்வான்.